இவானஸ் ஹெவன்லி டீமன் சாப்டர் 14. எடுத்த உடனே முரளிமாலன்ஸோட குவான்ஃபார்ட் பிரான்ச்னு ஒன்று காட்டுறாங்க. அங்கே ஹீரோ வந்து வேற ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டு அங்கே நிற்கிறான். ஹீரோ மனசுலையும் யோசிக்கிறான், இந்த ஸ்கின்னுக்காக நான் 1000 டைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன், இது மூலியமாக என்னை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ வந்து என்னது அந்த 20,000 டைல்ஸை வாங்கி யாங் சிட்டிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி கிரிமினலில் பிடிக்கிறேன்னு பேரெலாம் அவங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன் கடைசியில். அதானே சொல்ல வரேன் நீ? கேங்கும் ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி பைத்தியகாரத்தனமாக நிறைய பண்ணீங்களே, அதில் எதுவும் ஒன்று தான், காசெல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஹீரோ மனசில் யோசிக்கிறான், இவ்வளோ பெரிய முட்டாள்கிட்டே மாட்டிக்கிறேன். கேங்டும் அந்த சமயத்தில் மட்டும் குவாம்ஃபா பிரான்ச் லீடர் மட்டும் இல்லைனா நீங்கள் அந்த இடத்துலையே மண்டையே போட்டு மொத்தமாக சோழி முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹீரோ என்ன இவ்வளோ இதுவாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும் மனசுலேயே யோசிக்கிறான், இந்த மாதிரி முரிமோட பிரான்ச் லீடர் அது யார் இப்போ அப்படின்னு யோசிக்கிறான். அதுவும் இந்த மாதிரி பைத்தியக்கார பையன் கூடலாம் சுற்றிட்டுக்கிறாரு. கேங் டூவும் எனக்கு நல்லாவே தெரியும், பேட்ரிஸ் வந்து 15,000 டைல்ஸை வந்து குவாங் டூஷுக்கும் அப்புறம் 5,000 டைல்ஸ் வந்து அந்த கிரேட் வாரியருக்கும் தந்தாங்க. ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகிட்டான். இது முரிமலைன்ஸோட ஒரு லீடர் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறானா அப்படின்னு. கேங் டூவும் என்னமோ போங்க, ஆனால் கடைசியாக அதுதான் இந்த ஃபேமிலிக்கான ஃபைனல் ப்ளோ, அதோட முடிஞ்சிச்சு நம்ம கதை கேட்குறான். அப்போ வந்து கேங் டிஷ்யூவை பிடிச்சிட்டாங்களா? கேங் டூவும் அதுக்கு அவனெல்லாம் பிடிச்சாங்கன்னு நான் எதுவும் கேள்வியே படல, இப்போ வரைக்கும் அவங்கள பிடிக்கலன்னு தான் எனக்கு தெரியும். ஹீரோவும் அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் காண்டாக ஆகிறான், ஏன்னா அவன் முறிமலைன்ஸ் இப்படி மோசமாகுதுன்னு. இப்போ ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த பிரான்ச் லீடரோட இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற காடோ, நீங்கள் எதுக்காக இங்கே வந்துக்கிறீங்கன்னு நான் கேட்கலாமா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே ஹீரோவும் நான் அந்த பிரான்ச் லீடரை பார்க்க தான் இங்கே வந்துக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்துக்கிறீங்கன்னு அந்த காடோ தயக்கத்தோடையே கேட்குறான். இங்கே இருக்கிற ஹீரோவும் ஹெவன்லி பிளேடு செக்ட் அப்படின்றான் ஹீரோ. இங்கே இருக்கிற காடோ சரின்னு தலையாட்டிட்டு அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போய் சொல்லிட்டு வரான் எல்லாத்தையும். ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான், இப்போ ஹெவன்லி பேர்ட் செக்ட் தான் அந்த சென்ட்ரல் பிளேன்லேயே 5 மிகப்பெரிய இடத்துல இருக்குது, அதாவது கியாங்வாங்லே இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான இடம்னா அதுதான். இப்போ 5 பேரையும் சேர்த்து நான் மட்டும் அந்த டைமில் இல்லைனா இங்கே இருக்கிற 5 செட்டுமே சண்டை போட்டுருக்கணும், யார் பெரிய ஆள் இந்த சென்ட்ரல் பிளேன்லேன்னு. நான் தான் அதெல்லாம் சமப்படுத்தி வச்சுருந்தேன். ஏன் அது இப்போ வரைக்குமே பெரிய செக்ட் ஆகுதுன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான். அந்த 5 பேரில் ஹெவன்லி பிளேட் செக்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி மாறுவேடம் போகிறதுக்கு, ஏன்னா அவன் ரொம்ப பொம்பளை பொறுக்கி, அதனால தான் அவன் வந்து நிறைய டிசெண்டண்ட்டை பொண்ணாக வச்சுருப்பான், பொம்பளை பொறுக்கி சரியான. அதனால தான் இவனை சூஸ் பண்ணேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராது எனக்கு. அந்த ஹெவன்லி பிளேட் செக்டே ஒரு மாதிரி இருக்கும், அதுலேயும் அந்த லீடர்லாம் பிரச்சனை பண்ணுறதுல கோல்டு மெடலே வாங்கியிருப்பான். அப்போ அந்த யோசிச்சிருக்கும் போதே அந்த காடம் வந்து உள்ளே விடுவான் அவனை. ஹீரோவும் உள்ளே போகும்போது யோசிக்கிறான், என்ன இவங்க செக்யூரிட்டி ரொம்ப மோசமான இதில் இருக்குது, நான் வெறும் ஹெவன்லி பிளேட் செக்டில் சேர்ந்தவன், அப்புறம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்டு வந்தேன், அதுக்கே எந்த செக்கும் பண்ணாமல் என் ஐடென்டிட்டி செக் பண்ணாமல் எதுவுமே செக் பண்ணாமல் அப்படியே உள்ளே அனுப்பிட்டான். ஒரு வேளை பிரான்ச் லீடர் ஏற்கனவே நான் வரத்துக்கு முன்னாடியே ஒரு அசாசின் வந்து கொண்டிருப்பானா, ஒரு வேளை உண்மையிலே செத்துட்டார் அவர் முன்னாடியே, இந்த மாதிரி செக்கே பண்ணாமல் விட்றான். உள்ளே போனோடனே அந்த ஆள் வந்து நீங்கள் வந்து ஹெவன்லி பிளேட் செக்டில் தானே வந்தீங்க, வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறான். ஹீரோவும் நான் ஹெவன்லி பிளேட் செக்டில் தான் வந்தேன், கரெக்டு தான் அப்படி சொல்கிறான். அங்கே இருக்கிற லீடரும் நான் உங்களை என்ன மாதிரி சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் மா இங் ஜோங்குன்றான், என்னோடய அங்கிள் தான் இப்போ செக்டோட லீடர் ஆகிறார் அப்படின்றான். அங்கே இருக்கிற இந்த அலைன்ஸ் லீடரோ, இந்த மாதிரி ஒரு நல்ல பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இது, உங்களை மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்றான். ஹீரோவும் சிரிச்சிட்டே மனசுல யோசிக்கிறான், எது நல்ல பேரா என்னடா சொல்கிறான் இவன், இந்த மாதிரி ஒரு மா இங் ஜோங்னு ஒரு பேர் உலகத்தில் இருக்குதுன்னே எனக்கு தெரியாது, நான் என்னமோ வாய்க்கு வந்தெல்லாம் ஒடிச்சு விட்றேன், இவனோ என்னை தாஜா பிடிக்கணுமோ பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோவும் நான் இப்போ வந்ததுக்கான காரணம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக அங்கே இருக்கணும், சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்றாரு. ஹீரோவும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் தொடர்ந்து ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம், ஆனால் அவனை தேடி கண்டுபிடிக்கும் போதெல்லாம் எவனையாவது ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவனை வந்து ஹாஸ்டேஜாக வச்சுக்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுறான். அதே நேரத்தில் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த மாதிரி அந்த டைம்லலாம் இங்கே தான் அவன் வரான்னு. அங்கே இருக்கிற அந்த பிரான்ச் லீடரும் ஷாக் ஆகிட்டான்,
நீங்கள் வந்து யாங் ஷூவை பற்றியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். அங்கே இருக்கிற லீடரும், நீங்கள் எதுக்காக கிரேட் வாரியர் மாவை தேடிக்கிறீங்க எதுக்காக? ஹீரோவும் அவங்க இருக்கிறதுலே பெரிய தப்பு பண்ணிட்டான் எங்கள் ஃபேமிலிக்கு. அதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா வாரியர்ஸும் அவனை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் பீதி ஆயிடுச்சு. ஹீரோவும் அவனை பார்த்து, நீ முழிக்கிற மொழியே தெரியுதுடா, நீ அவன் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு. அங்கே இருக்கிறவனும் கேட்குறான், அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் எவனி பிளேட் செட்டுக்கு அப்படின்னு பயத்தோடையே. ஹீரோவும் வந்து அது இன்டர்னல் மேட்ரு, அதனால் வந்து அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட், அதனால் நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது வெளில. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாமே இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதனால தான் நான் ரொம்ப சீக்கிரமாக வந்து எந்த ஒரு நோட்டீஸும் தராமல் நான் இப்போ வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. அங்கே இருக்கிறவன் நடுங்கிக்கிட்டு, அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் எங்கள் ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பை எடுத்து வச்சுச்சுன்னா அந்த பைத்தியக்காரனை எப்பயே பிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் பேன்ச் லீடர், நான் என் ஃபேமிலிக்கு முன்னாடி மற்றவங்களுக்கெலாம் முன்னாடி நான் அவனை பிடிக்கணும். இது மூலியமாக என்னோடய திறமைகளாக என் ஃபேமிலியில் நான் காட்ட முடியும். இது மூலியமாக நான் வந்து சக்ஸஸ்க்கு ஃபேமிலியில் முன்னோடி போவேணாம். இருக்கிற பேன்ச் லீடர்லாம் வந்து வேர்த்து ஊற்றுது ரொம்ப. ஐயோ பெரிய இடத்துல மாட்டிக்கிட்டோம் போல் அப்படின்னு. ஹீரோவும் என்ன இருந்தாலும் உங்களுக்கும் ஹெச்கியூக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்கிறவனுக்கு ஹீரோவும், நீ மட்டும் அவனை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணடா, இந்த கேங் ஷூ வந்து என்கிட்ட மாட்டிட்டானா நான் உன்னை ஹெச்கியூக்கு அனுப்பிவிட்றேன். பேன்ச் லீடரும் எது ஹெச்கியூவா அப்படின்னு அந்த ஷாக்லேயே கிடக்குறான். அவன் மனசுலேயே யோசிக்கிறான், இந்த மாதிரி பேன்ச் லீடரோட எல்லாருக்கும் ஆசை என்னென்னா அவங்க முரிமலைன்ஸோட ஹெச்கியூக்கு ப்ரொமோஷன் வாங்கி போகணுன்னு தான். இப்போ மட்டும் ஒரு எவன்லி பிளேட் செக்டோட ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கனவுல கூட நினச்சிக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்குலாம். அங்கே இருக்கிற பேன்ச் லீடர், நீங்கள் இப்போ உண்மையிலேயே அதை தான் சொல்கிறீங்களா என்கிட்ட? ஹீரோவும், எனக்கு எப்படி தானும் ஹெச்கியூவில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆள், ரொம்ப நம்பிக்கையான ஆள் வேணும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன், இந்த மாதிரி எங்களோட எவன்லி பிளேட் செக் நேம் வச்சு எப்படி தானோ நீங்கள் அதுக்கு சீக்கிரமாக என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கும் இது. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் எது ஹெச்கியூ போகிறோமா அந்த சந்தோஷத்தில் கிடக்குறான் ஷாக்கில் அப்படியே. ஹீரோவும், நான் கிளம்புறேன், இப்போ ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் எனக்கு திரும்ப கூப்பிடுங்க அப்படின்றான். பிரான்ச் லீடரும், கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா கொஞ்சம் நேரம்? ஹீரோவும் என்னான்னு கேட்குறான். இந்த பிரான்ச் லீடரோ, கொஞ்ச நேரம் தான் ஆகும், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கிரேட் வாரியர். கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறாங்க. ஹீரோவும் பார்க்குறான், அப்போ இதுதான் அந்த கேங் டிஷ்யூவா? அங்கே இருக்கிற பிரான்ச் லீடர்னு சொல்கிறாரு, இவன் தான் அந்த பெரிய கிரிமினல், இவன் என்கிட்டையும் திருட ட்ரை பண்ணிக்கிறான், நான் இவனோட லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்போ. ஹீரோவும், இப்போ அவன் எங்கே இருப்பான்? அதுக்கு அந்த பிரான்ச் லீடரும் ஜின் ஆனில் இருக்கிறான்னு. எது ஜின் ஆனா? அங்கே இருக்கிற பிரான்ச் லீடரும், ஆமாம் இந்த பைத்தியக்காரன் தான், இவன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா அவன் சொந்த குழந்தையே சூதாட்டத்துக்காக விற்றுட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் ஜின்னானில் தான் இருப்பான், இன்னும் சூதாடிட்டு தான் இருப்பான். ஹீரோவும், ஒருவேளை நான் வந்து அவனை பிடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முரிமாலன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறதுக்கு. அங்கே இருக்கிற பிரான்ச் லீடரோ சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே உண்மையாக சேவை செய்வேன் அப்படின்றான். ஹீரோவும், இந்த விஷயத்த சீக்கிரட்டாக வச்சுக்கோ, ஏன்னா என்னால் மற்றவங்கள அவனை பிடிக்க விட முடியாது. அவனும் கண்டிப்பாக அப்படின்றான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தந்தா காசு தரான்னாங்களே, எவ்வளோ அது? அவன் அதை 5000 டைல்ஸுன்றான். ஹீரோ வந்து 20,000 டைல்ஸா, நல்லா தான் இருக்குது அப்படின்றான். பிரான்ச்சலோட ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு 5000 டைல்ஸுங்க 20,000 டைல்ஸுன்றான். ஹீரோ முறைச்சி பார்க்கவோ அவனும் அதை பார்த்துட்டு புரிஞ்சு போச்சு அப்படின்றான் மனசில். நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், அது 20,000 டைல்ஸ் தான் கண்டிப்பாக அப்படின்றான். ஹீரோவும் அதை 3 நாளுக்கு அப்புறமா அதை ஜின்னால் என்கிட்ட கொண்டு வா அப்படின்றான். என் பிளான் என்னன்னா, நான் என் வீட்டுக்கு போய் அவன் தலையை எல்லாருக்கும் முன்னாடியும் கொடுக்கணும். பிரான்ச் லீடர் வந்து எஸ் சார் அப்படின்றான். ஹீரோவும் உன்னை 3 நாள் கழித்து பார்க்குறேன் அப்படின்னு போகிறான் அங்கே விட்டு.